கேரளாலலாம் பெய்யுற மழையில இந்த கதவு ஜன்னல்னு எதையுமே காப்பாற்ற முடியாது. ஏன் பட்டு புடவையை கூட காப்பாற்ற முடியாது. எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க. அப்போ எப்போல்லாம் நம்ம பார்க்கவும் ஆக்வர்டாக இருக்கும் அப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொடச்சிக்கிறது தான். பீரோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபங்கஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தொடச்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வீடியோமே டீப் கிளீன் பண்ணி விட்டுட்டு அம்மா எனக்கு கொடுத்து விட்ட சகப்பரிசி இருந்துச்சு. அதை வச்சு அம்மா ஸ்டைல்லே புட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இந்த அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆனோடனே நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போயிடும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா மாவு சூடா இருக்கும் போதே அதை எடுத்து நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு கூடவே தேங்காய் பூ, சீனி, உப்புன்னு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான் இதுக்கு டைம் ஆகும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நாங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அம்மா அடிக்கடி இந்த புட்டு பண்ணி கொடுப்பாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.